ஆற்றல் வேண்டும். வியூக அமைப்பை கண்ட தர்மர் கலக்கமுற்றார். அபிமன்யுவிடம் ஒரு தனி ஆற்றல் இருந்தது. அவனால் பத்ம வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்ல முடியும். இந்த ரகசியத்தை அவன் தன் தாயில் கருவில் இருக்கும் போதே கற்றிருந்தான். உள்ளே நுழையும் பயிற்சியை பெற்றிருந்த அபிமன்யு வெளியே வரும் பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. ஆயினும் அபிமன்யு வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்லும் போது அவனுக்கு துணையாக பல்லாயிரக்கணக்கில் வீரர்களும் பீமனும் சுலபமாக உள்ளே நுழைத்துவிட்டால் வியூகத்தை எளிதில் உடைத்துவிடலாம் என்று தர்மர் எண்ணினார். எதற்கும் அஞ்சாத பாலகன் அபிமன்யு வியூகத்தை உடைத்து வெற்றி கொள்வேன் என்று தானாக முன்வந்தான். 16 வயதான அபிமன்யுவின் துணிச்சலை கர்ணன் மட்டுமல்ல, துரியோதனனும் கண்டு வியந்தான். தன் முதல் அம்பிலேயே தலையாய் நின்ற துரோணரின் வில்லை முறித்தான். வியூகத்தின் வாயிலை உடைத்தான். சிங்கமென கர்ஜித்தான். அக்னி ஆற்றை போல உள்ளே நுழைந்தான் அபிமன்யு. அவன் கண்